கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் அப்படின்ற ஸ்லோகத்தை பார்க்கலாம். மகாகணபதியை 5 ஸ்லோகத்தினால ஆதிசங்கராச்சாரியால் நம்மளுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாகவும் கேட்குறதுக்கு இனிமையாகவும் பக்தி வளர்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நிறையா ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா. அதில் நாளைக்கு விநாயக சதுர்த்தி அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் முதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசிதே பதைத்யகம் நதா சுபாஷு நாசகம் நமாமிதம் விநாயகம் நதே தராதி பீகரம் நவோதிதார்க்கபாஸ்வரம் நமத்சுராரி நிர்ஜரம் நதாதிகாபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரஜே பராத்பரம் நிரந்தரம் சமஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்யகுஞ்சரம் தரே தரோதரம் வரம் வரே பவத்ரமக்ஷரம் கிருபாகரம் க்ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிரந்தனோக்தி பாஜனம் புராரி பூர்வநந்தனம் சுராரி கர்வச்சர்வணம் பிரபஞ்சநாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கபோலதானவாரணம் பஜே புராணவாரணம் நிதாந்தகாந்ததந்தகாந்திமந்தகாந்தகாத்மஜம் அச்சிந்த்யரூபமந்தஹீனமந்தராஜகிருந்தரம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினாம் தமேகதம் தமேவதம் விசிந்தயாமி சந்ததம் மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேண யோன்வஹம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாமதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாஜுரஷ்டபூதிமப்யுபைதி சோச்சிராத். இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கராச்சாரியால் அப்படின்றவா நம்மளுக்காக இந்த ஸ்லோகம்னு இல்லை, இந்த மாதிரி கோடி ஸ்லோகங்கள் இருக்குது சின்ன சின்னதாக எல்லா தேவதைகளை குறிச்சும் பண்ணியிருக்கா. அதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷம், கேட்குறதுக்கே இனிமையாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தில் மகாகணபதியோட விசேஷத்தையும் அவரை தியானம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படின்னு 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மகாகணேஷ பஞ்சரத்னமாதரேண யோன்வஹம். மகாகணேஷ பஞ்சரத்னம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை யார் ஒருத்தன் மகாகணபதியை மனசில் தியானம் பண்ணிண்டு பிரபாதகே அப்படின்னால் வெடிகார்த்தால எழுந்துக்கும் போதே மகாகணபதியை தியானம் பண்ணிண்டு எழுந்துட்டால் நம்மளுக்கு எந்த விக்னங்களும் வராமல் அவர் தான் காப்பாற்றுறார். அன்னைக்கு முழுக்க அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுஹு அஷ்டபூதிம் அப்யுபைதி சோச்சிராத். சஹா அவன் அச்சிராத் அப்படின்னு ரொம்ப தூரம் இல்லை, சிரம்னால் தூரம். இந்த புகழ் ரோகம் இல்லை, முதல்ல அரோகதாம் ரோகம் இல்லாமலும் அதோஷதாம் தோஷம் இல்லாதவனாகவும் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் நல்ல புத்திரனை உடையவனாகவும்
சமாஹிதாயுஹு தீர்க்கமான ஆயுஷ உடையவனாகவும் அஷ்டபூதினால் 8 விதமான ஐஸ்வர்யங்களை அடைஞ்சு மகாகணபதியோட ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடச்சி அவன் க்ஷேமமாக இருக்கான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலியமாக ஆதிசங்கரர் நம்மளுக்கு சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகம் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சவாள்லாம் கூட சேர்ந்து நாளைக்கு ஒரு தடவை பாராயணம் பண்ணிவிட்டு, நாளைக்குன்னு இல்லை நித்தியமும் சொன்னால் நம்மளுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் தடைப்படுறதோ அந்த எல்லா காரியத்தையும் தடையை உடைக்கிறதுக்கான தேவதை இவர்தான். அவிக்னம், விக்னங்கள்லாம் இருக்கிற இடத்தையே தெரியாமல் பண்ணிவிடுவார். அதாவது ஒரு காரியத்தில் தடை ஏற்பட்டதுனால் அந்த தடையை இல்லாமல் பண்ணக்கூடியவர் இந்த மகாகணபதி. அதனால் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுவோம். இதனால் நம்ம எல்லாரும் மகாகணபதியோட அருளுக்கு பாத்திரமாகி க்ஷேமங்களை அடைவோம் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சன்னஜேதித் விபதே சஞ்சதுஷ்பரே. ஓம்